உங்களுக்கான பணியாற்றுவதற்கான வாய்ப்பினை வழங்கிட்ட முத்தமிழறிஞர் கலைஞரின் திசை நோக்கி என்னுடைய நன்றியை பாதங்களில் சமர்ப்பித்து எல்லா நிலையிலும் எப்பொழுதும் எனக்கு தாய்மானவராய் விளங்குகின்ற உன்னத தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சிலிருந்த நன்றிகளையும் வருங்கால தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய உன்னத தலைவர் கொள்கை வாய்ந்த தலைவர் இளந்தலைவர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சிலிருந்த நன்றிகளையும் எனக்கு வழிநடத்தி இருக்கக்கூடியது இந்த மாவட்டத்தை இயக்கத்தில் வழிநடத்தக்கூடியவராக இருந்தாலும் என் மீதும் என் குடும்பத்தில் மீதும் அக்கறை கொண்டவராக உரிமை கொண்டவராக வழிநடத்தக்கூடிய மாவட்டத்தினுடைய செயலாளர் அருணன் கா சுந்தர் அவர்கள் 2016 ஆண்டு நான் போட்டியிடுகிற பொழுது இந்த தொகுதியில் நகர்கழக செயலாளராக செயல்பட்டவர் சந்திரன் கே ஆறுமுகம் அவர்கள் ஒன்றியத்தின் செயலாளராக உற்ற தோழனாய் விளங்கிட்ட என் அருமை நண்பர் பி எம் குமார் அவர்களுக்கும் அன்றைக்கு ஒன்றியக்கழக செயலாளர் என்ற பொறுப்பை பெற்றிருந்தால் எப்பொழுதுமே அந்த எளிமையும் பொறுமையும் பக்குவம் அடைந்த ஒரு நண்பராய் விளங்கிட்ட இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் அறிஞர் சகோதரர் செல்வம் அவர்கள் அதோடு அன்றைக்கு பணியாற்றிய பல்வேறு தலைவர்களுக்கும் குறிப்பாக அன்றைக்கு தலைமை தேர்தல் உறுப்பினராக இருந்த என்னுடைய சிவி சரகர் உள்ளிட்ட அதோடு மட்டுமல்ல அன்றைய கூட்டணியில் இடம்பெற்றிருந்த அத்தனை தலைவர்கள் யாரும் நெருக்கடிகள் தராமல் எல்லோரும் அன்பு தம்பியாக தோழனாக கருதி என்னோடு உரைத்திட்ட கலைஞரின் அத்தனை உடன்பிறப்புக்கு என்னுடைய பொறுப்பாளர்கள் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறார்கள். 2021 மீண்டும் ஒரு வாய்ப்பினை வழங்கி அதே போன்ற பொறுப்பினை ஏற்று பணியாற்றியவர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கூடுதலாய் கூட்டணியில் இடம்பெற்ற தலைவர்களாக இருந்தாலும் அவர்களும் என்னோடு பணியாற்றிய அத்தனை அன்பு நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் தலைவர்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை மீண்டும் தெரிவித்து 10 ஆண்டு காலம் பணியாற்றக்கூடிய மகிழ்ச்சியை நிரம்பினர். இங்கே உரையாற்றியவர்கள் எல்லாம் சொன்னதை போல இந்த தேர்தலை ஏதோ நாம் சாதாரணமாக சந்திக்க வந்திருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலும் நாம் சந்திப்பது என்பது மிக அவசியமானது என்ற உணர்வோடு தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 1957 தேர்தல் அண்ணா அவர்கள் இருக்க தொடங்கிய காலத்திலிருந்து இதே நிலைதான் இன்று வரையிலும் இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த தேர்தலுடைய அவசியத்தையும் முக்கியத்தையும் இங்கே உரையாற்றுகின்ற தலைவர்கள் சொன்னார்கள். இது ஜனநாயகத்திற்கான போர்க்களம், பாசிசத்தை எதிர்த்து போரிடுகின்ற போர்க்களம், தமிழ்நாடா அல்லது டெல்லியா என்ற ஒரு மாபெரும் போர்க்களம். தேர்தலுக்கு பிறகு அண்ணா அவர்கள் தொடக்கி வைத்த அந்த போர்க்களம் நம்மை ஆதிக்கம் செலுத்துவதற்காக நம்மிடம் இருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்க வருகிற ஒரு மிகப்பெரிய ஆட்டோபிசிடமிருந்து தமிழ்நாட்டை காக்கின்ற ஒரு போர்க்களம் என்று சொல்லி இந்த போர்க்களத்தை நாம் ஒவ்வொருவரும் நுணுக்கமாக அணுகிட வேண்டும், கவனத்தோடு இருந்திட வேண்டும். களம் சரியாக இருக்கிறது என்றாலும் சிதறடிப்பதற்கு சிலர் வரக்கூடும். எனவே கவனம் ஒரே இடத்தில் இருந்திட வேண்டும் என்று இங்கே பேசி அத்தனை பேரும் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி களக்கான இருக்கிற தேர்தல். ஆனால் 2016க்கும் 21க்கும் உள்ள வேற்றுமை எதுவென்று சொன்னால் 2016 அதிமுகவுடைய 2021 தேர்தலை சந்திக்கின்ற பொழுதும் அதிமுகவுடைய ஆட்சி, அந்த அதிமுகவுடைய ஆட்சியினுடைய அவலங்களை எல்லாம் எடுத்து வைத்து உரைத்து இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய அவசியத்தை எடுத்துரைத்து ஒரு ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு 2026 கம்பீரமாக திமுக நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அதற்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சியை தந்திருக்கக்கூடிய உலக தலைவர் முதலமைச்சர். இதில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எந்த ஓய்வும் இல்லாமல் இருக்கிறார்கள், எந்த சலனமும் இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த தேர்தலை உறுதியாக வென்றே தீர்வோம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் 5 ஆண்டு காலம் சாதிக்கக்கூடிய சாதனைகள் அவை கம்பீரமாக நிற்க வைத்திருக்கிறது. மக்களை சந்திக்கக்கூடிய திராணியையும் தெம்பையும் உறுதியும் வழங்கி இருக்கக்கூடிய ஆட்சி. அந்த வகையில் நாம் பெற்றிருக்கக்கூடிய திட்டங்களை மக்களிடம் எடுத்து மீண்டும் மீண்டும் சொன்னாலே போதும், மக்கள் நமக்கு தரக்கூடிய வாக்குகளை தருவதற்கு தயாராக இருக்கிறார். தலைவர் செய்திருக்கக்கூடிய சாதனை பட்டியல்களை கேட்கக்கூடிய அத்தனை பேரும் அறிந்திருக்கிறோம். இதற்கு எந்த அளவிற்கு அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் என்ற பட்டியலை நாம் மீண்டும் இங்கே ஒப்பிப்பதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் நாம் எல்லோரிடமும் மனதில் பதிந்திருக்கிற அளவிற்கு தலைவர் அவர்கள் 2 ஆண்டுகளாக நம்மை முடுக்கிவிட்டு பணிகளை ஆற்ற வைத்திருக்கிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று கோயம்புத்தூரில் நடைபெறுகிற நட்டில் இருக்கின்ற பொதுக்கூட்டத்தில் மாபெரும் மாநாட்டை போல நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்தில் போது சொன்னார், 40 நாடாளுமன்ற தொகுதியில் வென்றிருக்கிறோம். இந்தியாவில் வேற எந்த மாநிலம் தந்தியாக பெரும் பரிசை நமக்கு தந்திருக்கிறது. குறிப்பாக பாஜக காரணம் முடியாது, காரணம் விடமாட்டோம் என்று தமிழ்நாடு பதில் சொல்லியிருக்கிறது. பாஜகவை மட்டுமல்ல, பாஜகவின் சோதனை சுமந்து வரக்கூடிய அத்தனை அறிவியலும் விரைக்கிறது என்று கம்பீரமாக சொல்லி 40 நாடாளுமன்ற தொகுதி வென்றிருக்கிறோம் என்பது மட்டுமல்ல, 234 சட்டமன்ற தொகுதிகளில் 221 சட்டமன்ற தொகுதிகளிலும் பெரும்பான்மை பெற்று வென்றிருக்கிறோம் என்பதை புள்ளிவிவரத்தோடு சொல்லியிருக்கிறார். ஆக 221 சட்டமன்ற தொகுதியிலும் நாம் பெரும்பான்மை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் 200 வெல்வது மிக மிக உறுதி என்பதை தலைவர் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று சொல்லியிருக்கிறார். அந்த கூட்டத்தை பேசுகிறோம் சொன்னார், வெற்றி பெற்று விட்டோம், பூரி படைத்து விட்டோம், மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் ஓய்வல்ல திமுக தொண்டை இன்றிலிருந்து நாளையிலிருந்து உழைக்க தொடங்குங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகுங்கள் என்று பிரகடனப்படுத்தி அளித்திருக்கிறார். 2 ஆண்டு காலம் உழைத்து 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 எல்லா பணிகளும் மாற்றி மக்களோடு சந்திப்புகள் நிறைவேற்றிதான் இந்த தேர்தல் சந்தித்து வந்திருக்கிறோம். தலைவருடைய சாதனைகள் இப்படிப்பட்ட சாதனைகளாக இருக்கிறது என்று சொன்னால், பேருந்து பெருந்தர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று எத்தனை திட்டங்களை நிறைவேற்றியிருந்தாலும் நமக்கு நெஞ்சில் இருக்கக்கூடியது தமிழ்நாடு என்று இந்த மாநிலத்துக்கு பேர் சூட்டியது. தன்னை பெரியார் கொண்டு வந்த சுயமரியாதை திருமணங்களை சட்டமாக்கியது. இந்தியாவில் இந்த மாநிலத்தோடு இல்லை என்றால் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்கிறோம், நாங்கள் கல்வி கற்பதற்கு எல்லா மொழியும் உண்டு என்று சொன்னாலும் தமிழ் மொழிதான் எங்களுடைய ஒரு மொழி. உலக அறிவியல் தொடர்பிற்கும் ஆங்கில மொழி என்று இருமொழி மொழியாக இருக்கும் என்று அறிவித்து சொன்னார். இந்த நாட்டுக்கு, இந்த மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியிருக்கிறேன். சுயமரியாதை திருமணத்திற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை தந்திருக்கிறேன். இங்கு இருமொழி மொழிதான் எப்பொழுதும் இருக்கும் என்று அறிவித்து சட்டமாக்கி இருக்கிறேன். இந்த மூன்றும் இருக்கின்ற வகையிலும் அதை யாராவது தொட்டு பார்க்கலாம் என்று எண்ணி பார்ப்பார்கள் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் வெகுந்திருந்து வந்து போராட வருவார்கள் என்று அச்சம் கொள்கிறவர்களும் இந்த அண்ணாதான் இன்றைக்கும் ஆண்டு கொண்டிருக்கிறார். ஸ்டாலின் என்ற உருவத்தில் ஆண்டு கொண்டிருக்கிறார். அதேதான் இப்பொழுது நான் உங்களை பார்த்து சொல்கிறேன். விடியல் பயணம் என்று ஒரு மகளிருக்கான உரிமையை தந்திருக்கக்கூடிய அந்த பயணத்தை யாராவது தொட்டு பார்க்க முடியும் என்று கருதுகிறார்கள். மகளிர் உரிமை திட்டம் என்று மாதம் 1000 ரூபாய் தருவதை உயர்த்திதான் தருவேன் என்று வாக்குறுதி தரக்கூடிய அளவிற்கு எதிர்கட்சிகளிலும் அதே திட்டத்தை வாக்குறுதியாக வழங்க வைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கல்லூரி மாணவர்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த திட்டத்தில் 1500 ரூபாய் தருவேன் என்று வாக்குறுதி நாம் தந்திருக்கிறோமே. காலை சுற்றியுள்ள திட்டத்தை 5ஆம் வகுப்பு மாணவர்கள் வரைக்கும் இருப்பதை 8ஆம் வகுப்பு மாணவர்களை உயர்த்தி தருவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ திட்டங்கள் இருக்கும் வரையிலும் சொல்லுங்கள், எண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள், மாதிரி பதிவு வைத்துக் கொள்ளுங்கள், மாற்றாய் போராட்டத்தை சொல்லுங்கள். இப்போது சொல்லுங்கள், இது யாராவது தொட்டு பார்ப்பார்கள் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் பெரும் தருகிற காலம் உண்டு என்பதை எல்லா எதிர்கட்சிகளுக்கும்
இருக்கின்ற காலங்கள் அது. அந்த கருப்பு காலங்களை ஒவ்வொரு முறையும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வருகிற காலத்தில் தான், திமுக ஆட்சி வருகிற காலத்தில் தான் நாம் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் என்ற வரலாறை நம்மிடம் வைத்திருக்கிறோம். பாலங்களாக இருக்கட்டும், குடிநீர் திட்டமாக இருக்கட்டும், வாராத சாக்கடை திட்டமாக இருக்கட்டும், மேம்பாலங்களாக இருக்கட்டும், பள்ளி மேம்பாட்டாக இருக்கட்டும், கல்வியை கொண்டு செலவாக இருக்கட்டும், இந்த நகரத்தை மேம்படுத்துவதாக இருக்கட்டும், இந்த நகரத்தில் வாழ்கின்ற நெசவாள மக்களுக்கான பல திட்டங்களை உருவாக்கியதாக இருக்கட்டும், பட்டு பூங்காவை 10 ஆண்டு காலம் முடக்கி வைத்திருந்த இன்னொரு அரசாங்க காட்சி வைத்திருந்ததை எனக்கு 10,000 பேர் நெசவாளர்கள் அங்கு பணிபுரியக்கூடிய நூல்களின் சூழலை உருவாக்கியதாக இருக்கட்டும், படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கு உயர்கல்வி படிப்பது மட்டுமல்ல, வேலைவாய்ப்பிற்கும் செல்வதற்கான உன்னத திட்டமான நாலேஜ் சென்டர் என்று சொல்லக்கூடிய அறிவுசார் மையத்தை கொண்டு வந்திருப்பதாக இருக்கட்டும், தனியாக தொழில் புரியக்கூடியவர்கள் நாமும் எங்கே எனக்கு அலுவலகத்தை பார்ப்பது, அதற்கு எங்கே நான் செலவழிப்பது, அதற்கான வசதிகள் என்னிடம் இல்லை, ஒரு லேப்டாப் மட்டும்தான் இருக்கிறது என்று கருதக்கூடிய இளைஞர்களுக்கு முதல்வர் பணப்பகம் என்று உண்டு. அங்கே போய் 50 ரூபாய் கட்டினால் போதும், ஒரு நாளைக்கு நீ பணிபுரியக்கூடிய நேரத்தை உனக்கு அரசாங்கம் தருகிறது, குழுவிட்டப்பட்ட இடமாக இருக்கிறது, வைத்திய வசதி இருக்கிறது, அத்தனையும் பயன்படுத்திக்கொள், நீ உழைத்து செல் என்று சொல்லக்கூடிய திட்டங்களை தந்திருப்பதாக இருக்கட்டும். ஒரு நசமான வீட்டு பையன் 50 தேர்தலில் தேர்ச்சி பெற முடியும் என்பதை நம்முடைய நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் இருந்து நிறைவேற்றி காத்திருக்கிறது என்று சொன்னார். இத்தனை திட்டங்களையும் செய்திருக்கக்கூடிய நாம் எப்படி செல்வோம்? கம்பீரமாக செல்வோம். தமிழ்நாட்டு மக்களை பார்க்கிறோம், அதே கம்பீரத்தை காஞ்சிபுரம் மக்களை நாம் அத்தனை பேரும் சென்று பார்ப்போம். இங்கே குழுமிருக்கக்கூடிய அத்தனை பேரோடு நான் அன்பு வேண்டுகோள் விருப்பம்